ஹலோ விபர்ஸ், வெல்கம் டு GTFU. நான் உங்கள் பரணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட். ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் நம்ம சூஸ் பண்ணிருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டீல் மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா. அதாவது ஸ்னாப்டீல்ன்றது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் அண்ட் அண்ட் ஆப்னு சொல்லலாம். சேம் லைக் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான். ஸோ ஸ்னாப்டீல் அண்ட் தென் பேங்க் ஆஃப் பரோடா ரெண்டு பேரும் கோபிராண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்க கார்டு தான் ஸ்னாப்டீல் பேங்க் ஆஃப் பரோடா கிரெடிட் கார்டு. ஸோ இவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க, இவங்க ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்கள் மனசும் ஃபில் ஆகும், உங்கள் கூடை அதுவும் ஃபில் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஃபைனலாக நம்ம தான் காசு கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம தான் அந்த கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் நந்தகுமார்ன்றவர் கேட்டிருக்காரு, ஸோ பேங்க் ஆஃப் பரோடா கார்டு நல்லா தான் இருக்குது, அது ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டார். இந்த வடிவல் கண்ணாடி ஐடி பார்க்குறாரு பார்த்தீங்களா, அது மாதிரி நானும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸாக இந்த கார்டை பார்த்துங்க. அது மட்டும் இல்லாத இந்த ஸ்னாப்டீல் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இ-காமர்ஸ் சைட்டு. ஸோ நான் 2016-17 யூஸ் பண்ணேன். ஏன் ஏசியில் கூட ஆர்டர் போட்டிருக்கேன். இப்போ அந்த வெப்சைட் இருக்கானால கூட நம்மளுக்கு தெரியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த ஸ்னாப்டீல் வந்து பப்ளிக்காக ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் ஆக போது கூட சொன்னாங்க, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி, ஓகே, எனிவே இந்த கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் நந்தகுமார் கேட்ட மாதிரியே உங்களுக்கு இந்த மாதிரி கிரெடிட் கார்டு பற்றியோ, டெபிட் கார்டு பற்றியோ, சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றியோ, இல்லைனா பர்சனல் ஃபினான்ஸ் பற்றியோ எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் உங்களை பர்சனலாக கனெக்ட் பண்ண கூட நம்ம இன்ஸ்டா GTFU பேஜ்லையும் கனெக்ட் பண்ணலாம், என்னுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோட முடிவில் பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். கார்டு டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாப்பிங் கார்டு அண்ட் தென் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கொடுக்கறதால இது ஒரு ரிவார்ட் கார்டுன்னு நம்ம சொல்கிறோம். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தகுதி பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வாங்குறதுக்கு வயசு 24லேருந்து 60க்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் சேலரி 20,000 மேலே இருக்கணும். இல்லை நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா 4.8 lakhs மேலே நீங்கள் ITR ஃபைல் பண்ணியிருக்கணும், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். உங்கள் சிபில் ஸ்கோர் 750 மேலே இருக்கணும். 700 இருந்தாலும் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 249 + taxes. இதே ஆஃபர் பீரியடில் சம்டைம்ஸ் வந்து பேங்க் ஆஃப் பரோடா உங்களுக்கு நில்லு, அதாவது எந்த வித சார்ஜஸ் எல்லாமே, ஜாயினிங் ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ரெனுவல் ஃபீ ஆர் ஆனுவல் ஃபீ, அதாவது பார்த்தீங்கன்னா 249 + taxes. ஓகே, இந்த 249 பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 3 ஆட்-ஆன் கார்டு கூட வாங்கிக்கலாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு, அவங்க வயசு 18 மேலே இருந்தால் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட். ஸோ இந்த கார்டு வாங்கி 30 டேஸில் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா மதிப்புள்ள வவுச்சர் கிடைக்கும். ஸ்னாப்டீல் வேலை அதை ரெடீம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வாங்கின 60 டேஸில் ஒரு 5000 ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 500 போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு ஆக்டிவேஷன் அந்த வெல்கம் பெனிஃபிட்டுக்கு வந்து நீங்கள் UPI டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தா எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணால் இந்த 2 வெல்கம் பெனிஃபிட்டுக்கும் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க். இது ஒரு ரூபே கார்டு. இந்த கார்டு வச்சு நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த இடத்தெல்லாம் பைண்ட் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் அக்சஸ் இந்த கார்டில் இல்லை. ஸோ இது வந்து பேசிக்கான கார்டுன்னு இந்த கார்டில் லான்ச் அக்சஸ் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ். ஓகே, ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்னாப்டீல் வெப்சைட் ஆப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த கார்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு 20 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குதா சொல்கிறாங்க. அதாவது ஒரு ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல் 0.25 பைசே. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக், அதுதான் எங்க சொல்கிறாங்க பர்சன்டேஜ் வைஸில். ஒரு தடவை 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது 20 ரிவார்ட் பாயிண்ட், அதாவது 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க நீங்கள் ஸ்னாப்டீல் ஆப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் தென் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அண்ட் தென் கிராசரிஸ். ஸோ இந்த பர்ச்சேஸ்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா 2.5%, 100 ரூபாய்க்கு 2 ரூபா 50 பைசா திருப்பி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் அதில் கான்செப்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 20 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருந்து இதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதர் கேட்டகரிஸ் இதை விட்டுட்டு, ஓகேங்களா, இந்த 4 கேட்டகரி விட்டுட்டு மற்றத்தில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 4 ரிவார்ட் பாயிண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா 1% கேஷ்பேக்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்தோன்னா ஃபியூலுக்கு நாட் அப்ளிகபிள், அப்புறம் கொஞ்சம் MCs இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்கல்ல, ஒரு சில இடத்துலாம் கவர்மெண்ட் ஃபீஸ்லாம் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ரெண்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடையாது. ஸோ அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க, அந்த லிஸ்ட் வந்து நான் இதில் போட மறந்துட்டேன். ஸோ எப்பயும் போல் வர மாதிரி தான் ஜுவல்லரி, ஸோ அதுமாரிலாம் இவங்க வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தர மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட் ரெடிம்ஷன் வந்து ஈஸியாக உங்கள் ஸ்டேட்மெண்ட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இது ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டா பிரச்சனையே கிடையாது, இல்லை அழகாக கேஷ்பேக்காக உங்கள் ஸ்டேட்மெண்ட்டுக்கே வந்துடுது, அது கன்வெர்ட் ஆகி. ஓகேங்களா, அதான் லாஜிக் இருக்குதுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கொடுத்தது அதுக்கப்புறம் கேஷ்பேக்காக கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் அக்கௌண்ட்டுக்கே அனுப்புறது. அது வந்து டேரெக்டாக கேஷ்பேக்காகவே கொடுக்கலாம்ல, அது 1 பாயிண்ட் ஈக்குவல் 1 ரூபினே கொடுக்கலாம்ல, அதெல்லாம் சுற்றி வளர்ச்சி கொடுக்குறது தான் இதில் ஒரு கஷ்டமான விஷயம். பட் ஓகே தான் இருந்தாலும் நம்மளுக்கு ரெடிம்ஷன் ப்ராசஸ்லாம் ரொம்ப ஈஸியாகிடுது.
ஸோ 20 to 50 days வரைக்கும் கிரெடிட் பேட் கொடுக்குறாங்க. அது கிரெடிட் பேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லிங் சைக்கிள். ஸோ 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 30 நாளைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறத 1ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆகும். அதுலேருந்து உங்களுக்கு வந்து 20 நாள் டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்கு ஒரு 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா வச்சுங்க. ஸோ அந்த 10,000 ரூபாயை வந்து நீங்கள் 20ஆம் தேதிக்குள்ளே கட்டணும். அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே. சப்போஸ் நீங்கள் கட்ட மறந்துட்டீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட சார்ஜஸ் இருக்குது பாருங்க. இந்த ஃபினான்ஷியல் சார்ஜஸ், அப்புறம் லேட் பேமெண்ட் ஃபீ அப்படின்னு நிறையவே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்னு போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த பில்லை நீங்கள் வந்து சரியாக பேமெண்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது வேறு லெவலில் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், ஃபினான்ஸ் சார்ஜஸா ஸோ ஒரு மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 3.49, இதே ஒரு வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 47%. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த மாதம் கட்டாமல் விட்டுட்டீங்க, ஒரு 12 மாதம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா இந்த 1000 ரூபாய்க்கு 470 ரூபா மட்டுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, சரி ஓகே இந்த மாதம் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அடுத்த மாதம் உங்களுக்கு 3 ரூபா 49 காசு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஸோ அதை கட்டாமல் விட்டுட்டீங்க, மறுபடியும் அந்த 3 ரூபா 49 காசுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால எப்பயுமே டியூ டேட்டுக்குள்ளே கரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பாருங்க. மினிமம் டியூலாம் கட்டுற வேலை வேணாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா கேஷ் வித்ராவல். இந்த கேஷ் அட்வான்ஸ்ன்றது நீங்கள் ஏடிஎம்ல போயிட்டு இந்த கார்டை யூஸ் பண்ணி கேஷ் வித்ரா பண்ணுறது. ஸோ எப்பயுமே நீங்கள் வித்ரா பண்ணுறப்ப ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் வித்ரா பண்ணாலும் ஒரு 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை நான் 10,000 ரூபாய் எடுக்க போகிறேன்னா அப்போ 2.5%, அதாவது பர்சன்டேஜ் கணக்கில் வரும். ஸோ எப்பயுமே என்னுடைய கைண்ட் அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்லேருந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பைசாவே வித்ரா பண்ணக்கூடாது. அது தவறான விஷயம். ஓகேங்களா? அது என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட். ஸோ எப்பயுமே அதை வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? அதில் சார்ஜஸும் அதிகம், இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ். இவங்க வந்து ஃபியூல் சர்சார்ஜ் கொடுக்குறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 500லேருந்து 4000க்குள்ளே இருக்கணும். ஸோ நீங்கள் 500 கீழே பண்ணாலும் சரி, 4000க்கு மேலே பண்ணாலும் சரி, உங்களுக்கு சர்சார்ஜ் வெவ்வேறு இருக்காது. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய்க்கு மேலே சர்சார்ஜ் வெவ்வேறு உங்களுக்கு கிடையாது. ஸோ ஆனால் இங்கேயும் நான் சொல்லுவேன், எப்பயுமே அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பெட்ரோல் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 4000க்கு மேலே நீங்கள் பெட்ரோல் போகிறீங்கனாவே ஃபியூலுக்குன்னு தனி கிரெடிட் கார்டு இருக்குது, அதுக்கு போயிடுங்க பெஸ்ட்டு. நம்ம சேனல் பேஜ்லேயும் சரி மேலே ஒரு லிங்க் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ல ஃபியூல் கிரெடிட் கார்டை கவர் பண்ணியிருக்கோம். அதை போயிட்டு பாருங்கள். நீங்கள் பெஸ்ட் ஃபியூல் கார்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்கப். ஸோ இந்த கார்டு யூஸ் பண்ணி ஃபாரினில் போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா 3.5% சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த டேப் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கல்ல. இப்போ போகிறீங்க, ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணால் போதும், பாஸ் மிஷினில் அழகாக டெபிட் ஆகிடும். ஸோ அது லிமிட் எப்பவுமே 5,000 தான் கொடுப்பாங்க, அது ஆர்பிஐ கைடன்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் 1000-2000 கூட நீங்கள் வந்து அதை லிமிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த டிசபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஒருவேளை நம்ம கார்டை தொலைச்சிட்டு பர்ஸ் தொலைச்சிட்டுனா யாரும் அந்த கார்டு எடுத்து போய் ஜஸ்ட் டேப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது கூட நம்ம எதுக்கு நம்ம வழி கொடுக்கணும். ஸோ நான் டிசபிள் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ். இந்த கார்டில் எதுவுமே கிடையாது, இது பேசிக்கான கார்டு. ஓகே, ஸோ இந்த கார்டு பற்றி நம்ம எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னும் ஸ்னாப்டீல் உசுரோடு இருக்கா இல்லையா, அதுவும் பேங்க் ஆஃப் பரோடா வெப்சைட்டில் போயிட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா பேஜுக்கு வந்துட்டோம். இந்த தான் எல்லா டேட்டாவும் எடுத்தேன். பட் இவங்களே நிறைய டேட்டா மொட்டையாக தான் கொடுத்துருப்பானுங்கன்னு வச்சுக்கோங்க. மல்டிபிள் வெப்சைட்டை ரெஃபர் பண்ணி தான் எடுத்துருக்கேன். மோஸ்ட்லி எல்லாமே நம்ம பார்த்துடுங்க. ஸோ இந்த தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு போதா. ஸோ இந்த உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் லிங்க்டு நம்பரு, பேன் நம்பரு எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி வந்து அழகாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இசைன் வெரிஃபிகேஷன் நடக்கும், அப்புறம் வீடியோ கேவிசி நடக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கார்டு டிஸ்பேச் ஆகி வீட்டுக்கு வந்துடும். ஓகே, இதுதான் அதில். ஸோ ஓகே, நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், அதனால் வந்து நம்ம அதிகமாக இதில் பார்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட் ஸ்னாப்டீல் வெப்சைட்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்னாப்டீல் வெப்சைட்டில் வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணோம்னா அதுவும் பேங்க் ஆஃப் பரோடா வெப்சைட் தான் போகும். ஸோ ரெண்டும் ஒரே வெப்சைட் தான் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கஸ்டமர் கேரில் கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த லான்ச் பண்ணுறப்ப இங்கே ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையவே டவுட்ஸ் கிளியர் ஆகிடும். அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அப்படி தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்னாப்டீல் வெப்சைட் இப்போ தாங்க நான் பார்க்குறேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா டேரெக்டாக ஒன்றும் பெருசாக இல்லையே, ஹோம் பேஜே மொக்கையாக இருக்குது, இன்னும் உசுரோடு இருக்குது போல இருக்குது. ஓகே, இருங்க வரேன். ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ், நாங்கள் ஃபோனு கூட வரல, எதுவுமே இல்லை, என்னாச்சு? ஃபோன் அக்சசரிஸ், ஹெட்ஃபோன்ஸ், பேசிக் அந்த மட்டும் வச்சுருக்காங்க போது. சேம் லைக் ஷாப் க்ளோஸில் வெப்சைட் இருக்குது அந்த மாதிரி போல்.
ஓகே. ஸோ இன்னும் ஏங்கிட்டு தான் இருக்குது பாவம், ஏதோ தான் ஓடிட்டு இருக்கு போல இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே தாங்க கார்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ எல்லா பர்ச்சேஸ்க்கும் 1% கேஷ்பேக், ஆன்லைன் பர்ச்சேஸுக்கு 2.5% கேஷ்பேக். ஸோ குவைட் குட். அந்த விஷயத்தில் ஓகே. நீங்கள் வேறு ஏதோ கார்டு போகிறதுக்கு, அதாவது ஆனுவல் ஃபீஸ் அதிகமாக பே பண்ணி போகிறதுக்கு இந்த கார்டு ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப சூப்பர்னு சொல்ல, ஸ்னாப்டீலும் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து சரி அமேசான் கார்டும் கிடைக்கல, ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கார்டும் கிடைக்கல, HDFC மணி பேக்கும் கிடைக்கல அப்படின்னா ஸ்னாப்டீல் கிடைச்சா வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்ல வரேன். 2.5 ஆன்லைன் ஷாப்பிங் 2.5 ஓகே தாங்க. 2.5% ஓகே தான். 1% கேஷ்பேக் எங்கள் மெத்தத்தில் ஸ்வைப் பண்ணாலும் சரி, ஓகே ஃபைன். இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஸ்னாப்டீல் தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஸ்னாப்டீல் கிடையாது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ண மறந்துடாதீங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம். சரிங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரா கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படி இப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்பாங்களா, அவங்களாம் கூட ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா சீரியஸாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பை.